மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அடுத்தடுத்து தாவேகாவில் இணையும் அதிமுக எம்எல்ஏக்கள். இது ஒரு பக்கம் இருக்க, முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய டெல்லி பயணம். இந்த டெல்லி பயணத்தில் காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி, சோனியா காந்தி மற்றும் இன்னும் பிற காங்கிரசின் முக்கிய தலைவர்களை விஜய் அவர்கள் சந்திக்க மறுத்திருக்கிறார். இது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விஜய் அவர்கள் என்னதான் மனசுல கணக்கு போட்டு வச்சிருக்காரு அப்படிங்கறத இதுவரைக்கும் கணிக்க முடியல. பல அரசியல் விமர்சகர்கள் குழம்பி போயிருக்காங்க. சோ என்னதான் நடந்துகிட்டு இருக்கு தமிழக அரசியல்ல, வாங்க பார்க்கலாம். முதல் விஷயம், தாவேகாவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள். அவங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு சேர்றாங்க. இது மக்கள் தீர்ப்புக்கு எதிராக இந்த அரசியல்வாதிகளின் சுயநலத்தை காட்டுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் சொல்றேன்னா, மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. தாவேகாவிற்கு அதிக மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாரு. கூட்டணி ஆட்சியோடு தற்பொழுது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது மக்கள் தீர்ப்பு. இப்ப தாவேகா ஆட்சி நடைபெறுவது என்பது தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பு. இது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்போ அதே போலதான் இப்போ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுல இணைஞ்சாங்க இல்லையா அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரு, அவங்களோட சேர்த்து விஜயபாஸ்கரும் இணையறாரு. இந்த 5 பேரும் அவங்க தொகுதியில போட்டி போட்டாங்க இல்லையா, அந்த தொகுதி மக்கள் வாக்களிச்சாங்க இல்லையா, அந்த தொகுதி மக்களினுடைய தீர்ப்பை மதிக்காமல் எங்களுக்கு பதவி ஆசைதான் முக்கியம், மக்கள் தீர்ப்புலாம் முக்கியம் இல்ல, எங்களுக்கு தொடர்ச்சியா ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்களுடைய சுயநலத்துக்காக பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். இதனால பிரச்சனை யாருக்கு அப்படின்னா, தாவேகாவில் இணைஞ்ச அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் பிரச்சனை இருக்கு, வந்தவங்களை கட்சியில சேர்த்துக்கிட்ட தாவேகாவுக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த வேலையெல்லாம் ஆதவ் அர்ஜுனா தான் செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆதவ் அர்ஜுனாவோட செயல்பாடு தாவேகாவை படுகுழியில் தள்ளும் என்ற ஒரு எச்சரிக்கையை நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் அவங்க பதவிக்கு ஆசைப்பட்டு வந்திருந்தாலும் தாவேகா தான் பணம் கொடுத்து இழுக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக வச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப அதிமுகவை சேர்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இன்னும் பல முக்கிய நிர்வாகிகளோ தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்து இந்த மாதிரி மக்கள் தீர்ப்பை மதிக்காம எங்க எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க, இங்க குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார் விஜய், தாவேகா விலைக்கு வாங்குதுன்னு கட்சி மேல பழிய சுமத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு வைங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அந்த எம்எல்ஏக்கள் மேலையும் நடவடிக்கை எடுக்க முடியும் தேர்தல் ஆணையம். தாவேகா கட்சியின் மீதும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க முடியும். தாவேகா கட்சி தவறு செய்கிறது, ஆதவ் அர்ஜுனா பேச்சை கேட்டு தப்பு பண்றீங்க, வர்றவங்களை சேர்த்துக்காதீங்க. இப்பவும் சொல்றேன், முன்னாள் எம்எல்ஏக்கள் வராங்க, முன்னாள் அமைச்சர்கள் வராங்கன்னா சேர்த்துக்கோங்க. ஆனா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள சேர்த்துக்காதீங்க. அது தாவேகா கட்சிக்கு பின்னாளில் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். இவங்க ஒன்னும் உத்தம புத்திரர்கள் கிடையாது. அவங்க இத்தனை வருஷமா அவங்கள வளர்த்தெடுத்த அந்த கட்சிக்கு அவங்க விசுவாசமாகவும் இல்ல, அவங்களுக்கு வாக்களித்த அந்த மக்களுக்கும் அவங்க விசுவாசமா இல்ல. இப்ப சேரக்கூடிய தாவேகா கட்சிக்கு இவங்க விசுவாசமா இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்பிக்கை யோசிச்சு பாருங்க. இத தாவேகா கொஞ்சம் யோசிக்கணும். இவங்க நமக்கு உண்மையா இருப்பாங்களா? வாக்களித்த மக்களுக்கும் உண்மையா இல்ல, சொந்த கட்சிக்கும் உண்மையா இல்ல, இவங்களெல்லாம் வளர்த்தெடுத்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கும் உண்மையா இல்ல. இப்படி யாருக்குமே உண்மையாக இல்லாத இவர்களை கட்சியில் சேர்த்து நம்ம கட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்கணுமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும் விஜய் அவர்கள். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தாவேகாவிற்கு இந்த மாதிரியான பிரபலமான அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் தேவையே இல்லை. எந்த ஒரு பிரபலமும் இல்லாம தான் நீங்க ஜெயிச்சீங்க. எந்த ஒரு பணபலமோ ஆள்பலமோ இல்லாமலேயே தாவேகா எளிதாக வெற்றி பெற்றது. அப்படி இருக்கும் பொழுது அடுத்தடுத்த தேர்தல்களிலும் நீங்க உங்களுடைய கட்சியை சேர்ந்த இளம் தலைமுறை வேட்பாளர்களையே நிறுத்துங்க. எதற்காக அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர்களை சேர்க்கிறீங்க? தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க, இல்லைன்னா தாவேகா கட்சிக்கு ஆபத்து இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இப்ப கேஸ் போட்டாங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு இந்த எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்த தேர்தலில் போட்டி போட முடியாது. இவங்கெல்லாம் எந்த எண்ணத்துல வராங்க அப்படின்னா, இன்னும் 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரும், திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வரும் பொழுது இந்த ராஜினாமா பண்ணாங்க இல்லையா, இந்த தொகுதிகளுக்கு எல்லாம் சேர்த்து இடைத்தேர்தல் வரும். அதே தொகுதியில மறுபடியும் தாவேகாவுல நின்னு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு
கனவு கண்டுட்டு வராங்க. ஆனா இது நிறைவேறாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதிமுக புகார் கொடுத்து தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இடைத்தேர்தல் மொத்தத்தையும் ரத்து பண்ணிடுவாங்க. தாவேக கட்சி மீது நடவடிக்கை எடுப்பாங்க, எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். தாவேக ஆட்சிக்கே ஆபத்து வந்துடும். சரிங்களா? இத சொல்லிட்டோம். இதுக்கு மேல தாவேகா அவங்க தான் முடிவெடுக்கணும். சரி, இப்ப அடுத்த விஷயம், இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய டெல்லி பயணம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார், பிரதமரை சந்தித்திருக்கிறார், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திச்சிருக்காரு. அமித்ஷா அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டாரு. அமித்ஷா அவர்கள் அவசரமாக குஜராத் செல்ல இருப்பதால் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல. அவங்க நிராகரிக்கவும் இல்ல, அப்பாயின்மெண்ட்டை கேன்சலும் பண்ணல, பர்மிஷனும் கொடுக்கல. அர்ஜென்ட்டா அமித்ஷா அவர்கள் குஜராத் போறாருப்பா, அதனால சந்திக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இப்ப பிரதமரை பார்த்தாச்சு, நிதியமைச்சரை பார்த்தாச்சு. ஆனா ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் மல்லிகார்ஜுனா கார்கே உட்பட பல காங்கிரஸ் முக்கிய தலைவர்களை விஜய் சந்திப்பார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட் காத்திருக்கு. விஜய் அவர்கள் காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ஆப்படிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, இவங்க யாரையுமே சந்திக்கல, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவரை கூட சந்திக்கல, ரெண்டு பிரதமரையும் நிதியமைச்சரையும் சந்திச்சுட்டு வந்துட்டாரு. அப்ப இதன் மூலமா விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தோடு நான் இணக்கமா தான் போக போறேன், நான் பகச்சிக்க போறது இல்ல, கொள்கை வேறு, இப்ப தமிழ்நாடு நலன் வேறு. கொள்கை ரீதியா பாஜகவை நாங்க எதிர்த்தாலும் தமிழ்நாடு நலன் சார்ந்து நாங்க மத்திய அரசாக நாங்க இணக்கமா போறோம். சோ கட்சி ரீதியா இல்ல, ஒரு மத்திய அரசு மாநில அரசு அந்த அடிப்படையில நாங்க இணக்கமா போறோம், தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ கேட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் முடிவு பண்ணிட்டாரு. அதன்படிதான் எங்க ராகுல் காந்தியை போய் பார்த்தா மோடி கோச்சிக்குவாரோ, நிர்மலா சீதாராமன் கோச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் மத்ததெல்லாம் தவிர்த்துட்டாரு. இது மட்டும் போதும் அப்படின்ட்டு. காங்கிரசினுடைய முதலமைச்சர் பதவியேற்பு விழா கேரளாவில் நடந்தது. அதற்கு விஜய் போகாதப்பவே காங்கிரஸ் யோசிக்கணும், விஜய் அவர்கள் நம்மள ஓரம் கட்டுறாரு அப்படிங்கறத காங்கிரஸ் யோசிக்கணும். ஆனா காங்கிரஸ் யோசிக்கல, அவசரப்பட்டுட்டாங்க. காங்கிரஸ் திமுகவை கழட்டி விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியை விஜய் அவர்கள் கழட்டி விடுவாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, கூட்டணிக்கு வாங்கன்னு காங்கிரஸ் கூப்பிடும் பொழுது அன்னைக்கு காங்கிரஸ் விஜய மதிக்காம திமுக கூட போனாங்க. இப்ப இவங்க வந்த உடனே அதிகாரத்தை ஜெயிச்ச உடனே இவங்க நம்ம கூட ஒட்டிக்கிட்டாங்களே அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியும். ஆனா இருந்தாலும் வேற வழி இல்ல, நமக்கு பெரும்பான்மை வேணும் அப்படிங்கறதுனால வேற வழி இல்லாம தான் சேர்த்துக்கிட்டாரு விஜய் அவர்கள். அடுத்த தேர்தலில் நிச்சயமாக பெரும்பான்மை கிடைத்த பிறகு காங்கிரஸ் கட்சியை கழட்டி விட்டுறாரு. காங்கிரஸ் மட்டும் இல்ல, கம்யூனிஸ்ட், திருமாவளவன், இந்த திமுக கூட்டணியில இருந்து வந்த அத்தனை கட்சிகளையும் அடுத்த தேர்தலில் விஜய் கழட்டி விடுவார். 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்ததுன்னா 2029 மீண்டும் தமிழ்நாட்டிற்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. அப்பொழுது தாவேகா தனியாக நின்று மீண்டும் பெரும்பான்மையை பிடிக்கும். அப்பொழுது திமுகவிலிருந்து வந்த கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தை எந்த கட்சியையும் விஜய் அவர்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டார் என்பது என்னுடைய கணிப்பு. அதை நோக்கிதான் விஜய் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார். அதனால காங்கிரஸ் இப்ப பெரிய தவறு செஞ்சிட்டோம்னு யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறது மட்டும் இல்ல, உண்மையிலேயே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க விஜய நம்பி. ஏன் சொல்றேன் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. சரிங்களா? இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தலில் பெரும்பான்மையை வாங்கிட்டு அழகா போயிடுவாரு. இப்ப காங்கிரஸ் தான் தேவையில்லாம தங்களுடைய பலத்தை இழந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்ப காங்கிரஸ் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்கிறார் விஜய் அப்படிங்கிறது தான் 100% உண்மை. ஏன்னா காங்கிரஸ் முன்னாடி விஜய் ஏமாத்தினாங்க, இப்ப விஜய் காங்கிரஸ் ஏமாத்த போறாரு. அவ்வளவுதான், இதுதான் நடக்க போகுது. இதனால தாவேகா காங்கிரஸோடு அடுத்தடுத்த தேர்தல்கள்ல கூட்டணி வைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம்தான். அது மட்டும் இல்லாம பாஜகவோட நாங்க கொஞ்சம் இணக்கமா போக போறோம் அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டாரு விஜய் அவர்கள். இதன் மூலமா திமுகவிற்கும் ஆபத்து. அங்க நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிவிட்டார், நீங்க என்ன கேட்டாலும் செஞ்சு தரோம் தமிழ்நாட்டுக்கு, திராவிட கட்சிகளை அழிச்சிட்டீங்க, இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். தமிழ்நாட்டுல எப்படிதான் இந்த திராவிட கட்சிகளை தோக்கடிக்க முடியும், இவங்க 2 பேரும் இருந்துகிட்டு தேசிய கட்சிகளை வளர்விடாம பண்ணிட்டாங்களே அப்படின்னு பாஜகவுக்கும் உள்ளுக்குள்ள வருத்தம் இருந்துச்சு. திராவிட கட்சிகளை விஜய் அழித்ததன் மூலமாக, தோல்வியடைய செய்ததன் மூலமாக பாஜக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் டெல்லி தலைமை நரேந்திர மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் அடுத்தடுத்த தேர்தலில் காங்கிரஸ விஜய் அவர்கள் புறந்தள்ளிட்டாரு, ஒதுக்கிட்டாரு அப்படின்னா பாஜகவுக்கு இன்னும் சந்தோஷம். விஜய் அவர்கள் என்ன கேட்டாலும் செஞ்சிருவாங்க பாஜக. சோ இந்த கேப்பை பயன்படுத்தி பாஜக உள்ள வரணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல சொல்லிட்டேன். ஆக மொத்தம்
ரெண்டு நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதிமுக எம்எல்ஏக்களுக்கு ஆப்பு வரப்போகுது. இன்னொன்னு, விஜய் காங்கிரஸ ஒதுக்குறாரு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. சோ இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.